சொல்லு சொல்லு, எதுக்காக என்கிட்ட போய் சொன்ன? சொல்லு சொல்லு. கணத்துக்கு மருந்து கொடுக்குற அன்னைக்கு இங்க இருக்க முடியாத அளவுக்கு அப்படி முக்கியமான வேலை என்ன உனக்கு? சொல்லு. அப்பா அப்பா அது வந்து ஏன் மண்ணு முழுங்குற? உண்மையை சொல்லு. அப்பா அது வந்து சொல்லு. என் கூட வேலை பார்க்குற ஃப்ரெண்டு தீபாவளி ரிலீஸ்னு சினிமாக்கெல்லாம் டிக்கெட் எடுத்து வச்சு என்னை கூப்பிட்டாப்பா. நான் மாட்டேன்னு சொன்னேன். டிக்கெட் வேஸ்ட் ஆயிடும், கூட துணைக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி நீதான் வரணும்னு சொல்லி எனக்கு கெஞ்சினப்பா. அதான் நானும் சினிமா பார்க்குற ஆசையில அவ கூட போயிட்டேன். என்ன மன்னிச்சிருங்கப்பா. சினிமா போறதுக்கா போய் சொன்னியா? இத நம்ப சொல்றியா? அப்பா நிஜமா தான்ப்பா சொல்றேன். சரி, உங்க ஆஸ்பத்திரி வாசல்ல 10 நாள் லீவுன்னு போட்டுருக்குது. 10 நாள் சினிமா போற பிளானா? அது இல்லப்பா, நாளைக்கு லீவுன்னு உங்ககிட்ட சொல்லலாம் தான்ப்பா இருந்தேன். நீ சொல்றது எல்லாம் நம்ப முடியாதுடா. பாரு பாரு, நீ சொல்றது நிஜம்னே வச்சுக்கோ. ஆனா உனக்கு மட்டும் தனியா என்ன சினிமா? வீட்டுல லீலா பவனி இல்ல, அவங்கள விட்டு நீ மட்டும் தனியா போறது அசிங்கமா இல்ல? அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா. என்னத்த மன்னிக்கிறேன்? என் பொண்ணுங்க என்கிட்ட போய் பேச மாட்டாங்க, என்ன கேட்காம எதுவும் பண்ண மாட்டாங்க, பெருமைப்பட்டு அதுலயும் மண்ண வாரி கூட்டிட்டு போதும் நீ வேலை பார்த்த லட்சணம் வேணா வீட்டுல விடுதுக்கிறேன். அப்பா என்னப்பா நீங்க ஏதோ சினிமா பாக்கணுங்கிற ஆசையில இப்படி போய் சொல்லிட்டா, அதுக்கு போய் பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறீங்க. என்ன பெரிய வார்த்தை பேசிவிட்டேன்? இது வரைக்கும் நம்ம வீட்டுல எந்த பொண்ணாவது இப்படி பண்ணி இருக்கா? இதுக்கு மட்டும் ஏன் இப்படி புத்தி வந்து? அப்பா இவ்வளவு கோவப்படாதீங்கப்பா. கோவப்படாம என்ன பண்றது? வர்ற கோவத்துல அப்பா கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. இவ்வளவு கோவப்படுறது உங்க உடம்புக்கு ஆகாதுப்பா. லீலா அவளை உள்ள கூட்டிட்டு போ. வா விஜய், போ. வாங்கப்பா வாங்க. என்னப்பா நீங்க அழாதடி, கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. விஜய் தண்ணி குடி, கொஞ்சம் தண்ணி குடிடி. விஜய் கேக்குறேன்னு கோச்சுக்காத. திடீர்னு உனக்கு என்ன சினிமா ஆசை? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுடி. நிஜமாவே நீ சினிமாக்கு தான் போனியா? ஏன் இப்படி எல்லாரும் சேர்ந்து என் உயிரை வாக்குறீங்க? நான் சொல்றத நம்புதே இல்லைன்னா நம்பாட்டி போங்க. ரொம்ப சந்தேகமா இருந்தா என் தலையில பெரிய கல்ல தூக்கி போட்டு கொன்னுடுங்க. சும்மா சும்மா இப்படி கேட்காதீங்க.